இருங்க இருங்க இந்த வீடியோ தெளிவாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக கேளுங்களேன். ஒரு ஆலோசனையாக ஒரு மனுஷன் செய்கிற காரியத்தை ஆண்டவர் பேசுகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிறப்படுத்திக் கொள்ள கர்த்தர் இது பிரயோஜனமாக இருக்கும். சங்கீதம் 26:1 கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடப்படுவதில்லை. பாருங்கள், எங்கே போனாலும் தள்ளாட்டம் தான், நமக்கு தடுமாற்றம் தான், உயர்வே கிடைக்காது. பாருங்கள், ஒரு தாவீது என்ற ஒரு மனுஷன் சொல்கிறாரு, கர்த்தாவே என் நியாயத்தை விசாரியும், நான் நீதியிலே பூமியில் நடக்கும்போது நான் நியாயமாக நடக்கிறேன்னா அக்கிரமம் பண்ணுறேன்னா என் நியாயத்தை விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் உண்மையாக நடக்கிறேன் ஆண்டவரே, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், உன்னை மட்டும்தான்மா நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடப்படுவதில்லை. யாருன்னா உறுதியாக சொல்ல முடியுமாங்க? அவர் அற்புதத்தை செய்துக்கிறார். அவ்வளோ அற்புதம். தாவீது கேட்கும் போதெல்லாம் அற்புதம் செய்வார். ஏன்னா தாவீதுக்கு அவருக்கு ஏற்ற தாசன். ஏன்னா எப்பொழுதும் அவருடைய துதி அவர் வாயில் இருக்கணும். ஏசப்பா துதி அவருடைய வாயில் இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த நேரமும் அவருடைய துதி வாயில் இருந்தபடினால அவன் அசைக்கப்படவில்லை. ஏன்னா நம்முடைய வாயில் நம்ம எப்போனா ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ண மாட்டோம். பைபிள் வாசினா பைபிள் வாசிக்க மாட்டோம். பக்கத்தில் போய் ஜெபம் பண்ண போனால் போக மாட்டோம். எத்தனையோ பிரச்சனை நம்ம இருக்கிறோம், திருசூராக இருக்கிறோம். ஆனால் இப்போ தாவீது பாருங்கள், எக்காலத்திலும் அவர் துதி வாயில் இருந்ததுன்றோம். ஆடு மேய்ச்சிருந்த தாவீதை ராஜாவை மாற்றினார். காரணம் பார்த்தியா? அதுதாங்க, தேவனுக்கும் அவருக்கும் என் நியாயத்திலே நான் நடக்கிறான்றத, நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன், நான் உன்னை நம்பியிருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. யாரெல்லாம் கர்த்தரை நம்புறீங்க, உங்கள் வாழ்க்கை அசைக்கப்படாது, தள்ளாடப்பட மாட்டீங்க. ஏன்னா இயேசுக்கிட்ட இருந்தவங்க யாரும் தள்ளாடப்படுவதில்லை. ஆடு மேய்ச்சல் ராஜாவை மாற்ற உங்களை மாற்ற மாட்டாரா? நிச்சயமாக மாற்றுவாருங்க. நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய பிரமாணத்தில், அவருடைய வசனத்தில் கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது நிச்சயமாக தாவீதை போல ஆடு மேய்ச்சிருந்த தாவீதை உயர்த்தினவர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதிக்க வாழ்வராக இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அநேக வார்த்தைகள் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அநேக ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ்.